அகில இந்திய பொறுப்பாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பொறுப்பாளரும் கிடையாது, செயலாளரும் கிடையாது. என்ன காரணம்னா நீங்கள் சொன்னது தான். தளபதிட்ட சொன்னீங்க 12ஆம் மாதம் அதோட 30ஆம் தேதியோட யாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் உங்களை பார்க்க பக்கத்து வீடு மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டுருக்கீங்க. என்ன சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு வாங்க, உங்களோட கோரிக்கையை வந்து வைங்க, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு வேணும், என்ன வேணும், எப்படி என்ன ஏதுன்னு இதுவரை ஒரு 8 தடவை நான் வந்து கேவலப்பட்டவன் தான். தளபதிக்காக உழைக்கல, என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்களோட பார்வைக்கு, அது எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் என் கூட உழைச்சவங்க உண்மையாக உங்களை தேடி, ஏன்னா பக்கத்து வீடா பாண்டிச்சேரி, பக்கத்து வீடாங்க பாண்டிச்சேரி, நினச்சா உடனே கார் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்தாங்கல்ல, வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்கல்ல. 12ஆம் மாதத்தோட போஸ்டிங் கார்டு முடிஞ்சுன்னீங்கல்ல. போன வருஷம் எங்களுக்கு கார்டு கிடையாது, எங்களுக்குன்னா எனக்கு கிடையாது. தளபதியை நம்பி உண்மையாக உழைச்சவங்களுக்கு கார்டு கிடையாது. நீங்கள் போட்ட கார்டு உங்களை நம்பி உழைச்சவங்க யாரு? திரு புஷி ஆனந்த் அவர்கள். உங்களை மட்டும் நம்பி உழைச்சவங்களுக்கு தான். விஜயனுக்கு உழைச்சவங்களுக்கா நீங்கள் கார்டு போட்டீங்க? எங்க உண்மையா சொல்லுங்க. நீங்கள் என்னமோ கையில் விஜயனை வச்சுக்கிட்டே பேசுனா உண்மையா? என்னையா பேசுற? யாரை வச்சு நீ இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்க? காசு இருக்கவன் தான் பண்ணணும்னா பாண்டிச்சேரி காசு இருக்கவன் தான் வர முடியும். நினச்சா வர முடியுமா? ஆல்பத்தை காட்டாத, கரண்ட் அக்கௌண்ட்டை காட்டு அப்படின்ற. கரண்ட் அக்கௌண்ட்டை காட்டுற எத்தனை பேத்துக்கு நீ போஸ்டிங் போட்டிருக்க? எத்தனை பேத்துக்கு போஸ்டிங் போட்டிருக்க? உண்மையாக தான் கேட்குறேன், ஓன்ட்ட தான் கேட்குறேன். என்ன என்ன பண்ணி புட்ட இயக்கத்துக்கு வந்து விஜய் என்ன கையில் வச்சுக்கிட்டு கோஷம் போட்டால் வாழ்த்துக்களா? வர்றவங்களுக்கு சோறு போடணும். அதுக்கு நீ எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்கேன்னு ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லியா? நான் ஓன்ட்ட மட்டும்தான் பேசுகிறேன், உன்னைய தாயா போயா வாயான்னு பேசுகிறேன். நானும் உன்னைய மாதிரி உழைக்கிறேன் தான். நீ சம்பளம் வாங்கிட்டு உழைக்கிறியா உழைக்கலையான்னு எனக்கு தெரில, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இயக்கத்தை அழிக்க நினைக்கிறியா வளர்க்க நினைக்கிறியா? தளபதி கிட்ட உண்மையா போய் சேர்க்கிறியா? எல்லா விஷயத்தையும் சேர்க்கிறியா? அம்புட்டு நல்லவரா? உன் மக கல்யாணத்துக்கு தளபதியை கூப்பிட்டு கேட்குற. ஏன் உன்னே தேடி எத்தனை பேர் தளபதியாக நினச்சி உன்ட்ட எத்தனை பேர் பத்திரிகை கொடுத்துருப்பாங்க மதுரையை சேர்ந்தவங்க. நான் மற்ற ஊரை பற்றியெல்லாம் பேசலைங்க, மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாதுங்க. எங்கள் மதுரையை சேர்ந்தவங்க எத்தனை பேர் தளபதின்னு நினச்சி உன் வீட்டில் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க. அத்தனை பேரில் எத்தனை பேர் விசேஷத்துக்கு நீ சரியாக வந்திருக்க? தளபதி புகழை பரப்புறேன்னு சொல்லி ஓம் புகழை பரப்புறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாதியா? உனக்கு நாங்கள் உழைக்கவும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ யாராரு எவராரு? தளபதி போட்ட பிச்சை, தளபதி போட்ட பிச்சையா? ஃபஸ்ட்டு அதுக்கு நீ முறையாரு. இல்லைன்னு வச்சுக்கமே, நீ யாராரு? எப்படி வேணாலும் இரு, உன் காலில் வந்து உழுகலாம் முடியாது. தளபதிக்கு தான் நாங்கள் போஸ்ட் அடிப்போம், தளபதியை தான் வாழ்த்துவோம். தளபதிக்கு நிகராக உன்னைய வச்சு வாழ்த்துற எவனா இருந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். என்ன நீ ஏன் தளபதியா? தளபதியை தான் நாங்கள் மதிப்போம். தளபதி போட்ட பிச்சை தான். என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாதியா? என்ன பண்ணுவா? போன வருஷம் சொன்னேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கேட்டோம்லையா? என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு தளபதி படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் சரி, மதுரைக்குள்ளே போட்டால் எப்படி இருக்குன்னு மதுரைக்குள்ளே இருக்க அடிமட்ட தொண்டன்ட்ட கேட்டு போறியா? அப்போ தெரியும் உனக்கு என்னான்னு. என்ன பண்ணி போடுவா? என்னையா பண்ணி போடுவா? நாங்களும் தளபதிக்காக கோஷம் போடுவோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயக்கத்துக்குள்ளே வந்து என்ன வளர்ச்சி அடைஞ்ச? அது உனக்கு போட்ட பிச்சை நாய். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ.
இயக்கத்தை வளர்க்குறேன்னு சொல்லி மதுரைக்குள்ள நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவோம் நீ கேட்டா? குடியாரேன். ஆமாயா, எவையா குடியாரேன் இல்லை? உன் மனசாட்சியை தொடி சொல்லியா? உன் கூட இருக்க 5 பேர்ல 4 பேர் குடிக்காதவன் எவையா இருக்கியா? நீ குடிக்கல, வெத்தலை பார்க்க போடலன்னா நீ நடிச்சுக்கிட்டு திடுற. அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. என்னத்தை போய் தளபதி சேர்த்துட்ட? எல்லாத்தையும் தளபதி சேர்த்துட்டேன்ற என்னத்தை சேர்த்துட்ட தளபதிட்ட? எங்களுக்கு இதே தளபதியா இளைய தளபதியா? நீ என்னையா சொல்றது எங்களை இளைய தளபதின்னு சொல்லக்கூடாதுன்னு? தளபதி சொன்னாரா? வாயை திறந்து சொல்லியா? செத்து போறோம்யா, செத்து போறோம் மதுரைக்குள்ள. நீ நினச்சிக்கிட்டு இருக்க சும்மா கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கோம்ட்டு. வாழ்ந்துக்கு இருக்கதே விஜய்க்கு தான். இப்போ சொல்கிறேன், சும்மா தான் வந்தப்பெல்லாம் கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் வச்சு வந்தேன், சைலன்ஸ் வச்ச காரில் வந்தேன்னு. உன் படத்தை அங்கிட்டு போய் ஓட்டு. எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம்? உனக்கு தேவையானவங்களாம் உன் கையில் வச்சிருக்க. தளபதிக்கு தேவையானவங்கள உன் கையில் வச்சே இல்லை. எத்தனை பேர் தளபதிக்கு தேவையானவங்கள நீ கையில் வச்சிருக்க? உண்மையானவங்கள நீ கையில் வச்சிருந்தேன்னா இந்நேரம் தளபதி மக்கள் இயக்கம் வேற லெவலு. நீ என்னையா ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நாய்? அது தானா உழுகுமியா என் தளபதிக்கு? நீ என்னையா சொல்றது? நீ யாரியா ஃபஸ்ட்டு? பாண்டிச்சேரியிலேருந்து வந்த எச்சக்கலன் நாய். யார்ரா நீ ஃபஸ்ட்டு? என்னடா நினச்சிக்கிறீங்க? இயக்கம்ட்டு இயக்கம்னா என்னடா ஃபஸ்ட்டு? மதுரைக்குள்ள ஃபஸ்ட்டு நீ வரும்போது எப்படா இருந்துச்சு இயக்கம்? உனக்கு தெரியாதாடா இயக்கம்? என்னடா செய்ய போகிற? உன்னால் என்னடா முடியும்? நான் கேட்குறேன்டா, ஆம்பளடா, தளபதிக்கு என் உயிர்ரா, என் வாழ்க்கையே அதான்டா. என்னடா உன்னால் முடியும்? என்ன பண்ணுவ? இயக்கத்தை விட்டு தூக்குவியா? இயக்கம் எப்படா வந்துச்சு? நீ வரும்போது இயக்கம் வந்துச்சாடா? என்னமோ சொல்கிறேன், நான் தான் இயக்கத்தை வளர்த்தேன், தளபதியை வளர்த்தேன், 736 மயக்கம். என்ன உனக்கு தேவையானவங்களை நீ வச்சுக்கிட்ட? எத்தனை பேரை வச்சுருக்க? என்னடா தெரியும் உனக்கு? நாளைக்கு வர்றோம்டா, கார் எடுத்து 100 பேர் வர்றோம்டா, பாண்டிச்சேரிக்கு வர்றோம். எத்தனை நாள் வரணும்? உன்னைய தேடி தேடி வரணும். புரோட்டா போடுறதுக்கும் பூரி போடுறதுக்கும். நீ அதுக்கு எவனையா ஒருத்தனை ஏவுவ. நீயா போடுற? நெஞ்ச தொட்டு சொல்றா, உன் காசாடா? இங்க பாரு, தளபதின்ற பேர்ல எவன் தப்பு பண்ணான்னு கேட்போம். சும்மாலாம் குத்த கிடையாது விசுவாசின்னு. அன்னைக்கு நீ வரும்போது என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். தளபதிட்ட இந்த மாதிரி